அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சிபிஆரில் வந்து மந்த்லி லெவல்ஸ் இருக்கும், அதே போல் வீக்லி லெவல்ஸ் இருக்கும், அதே போல் டெய்லி லெவல்ஸ் அப்படின்னு இருக்கும். மேஜராக பார்த்தீங்கன்னா அந்த மந்த்லி லெவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் வந்து அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துல ஏறி இருக்குது இறங்கியிருக்கு, ஸோ எந்த இடத்துக்கிட்ட இருக்குது ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுவாங்க. அதே போல் வீக்லி லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி கான்ட்ராக்ட் ஆப்ஷன்ஸில் வந்து இண்டெக்ஸ் ஆப்ஷனில் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீக்லி ரேஞ்ச் வந்து வச்சுக்குவாங்க. அதே போல் டெய்லி பண்ணுறவங்க டெய்லி சார்ட் வந்து யார் பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேயில் பண்ணுறவங்க வந்து டெய்லி சிபிஆர் லெவல்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு மந்த்லி பார்க்கலாம், அதுக்கடுத்தது வீக்லி, அதுக்கப்புறம் டெய்லி வச்சுக்கிட்டு எப்படி வந்து நம்ம எஃபெக்டிவாக ஒரு ட்ரேடை வந்து எடுக்கிறது, எப்படி என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் இதில் வந்து இந்த இண்டிகேட்டரை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, சென்ட்ரல் பிவோட் ரேஞ்ச் அப்படின்ட்டு இருக்கும், சிபிஆர்னு போட்டிங்கன்னா வந்துடும். ஓகேவா, ஸோ அதில் போயிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மந்த்லி பிவோட்ஸ் அப்படிங்கிறத வந்து மட்டும் எனேபிள் பண்ணிக்கோங்க, மற்றதெல்லாம் டிசபிள் இருக்கட்டும், ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு மந்த்லி பிவோட்டோட அந்த ரேஞ்ச் வந்து வந்துடும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய டைம் ஃப்ரேமை வந்து நான் ஹையராக வச்சுக்கிறேன், அதாவது 1 hour டைம் ஃப்ரேமை வச்சுக்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிபிஆர் வந்து இந்த மாதிரி வராது. ஸோ ஜீரோதால ஏஞ்சல் ஒன் மற்ற புரோக்கரேஜ் அந்த இடத்துல மற்ற புரோக்கரேஜ் உங்களோட பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அந்த இண்டிகேட்டர் வந்து இந்த மாதிரி இருக்காது. நார்மலாக அந்த பிவோட் லெவல்ஸ் மட்டும்தான் காமிக்கும், அதாவது இந்த 3 லெவல் மட்டும்தான் காமிக்கும். இந்த இண்டிகேட்டர் வந்து பிவோட் பாயிண்ட் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா இந்த இண்டிகேட்டர் வந்து வரும். பட் ட்ரேடிங் வியூவில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் காமிக்கும். மற்றபடி உங்களோட புரோக்கரேஜ் அந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இந்த 3 லெவல் மட்டும்தான் வரும். சரியா, ஸோ நீங்கள் உங்களுக்கு எல்லா லெவலும் கரெக்டாக வரணும், இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்மில் தான் சேட்டை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போது மந்த்லி அந்த பிவோட் லெவல்ஸை வந்து பார்க்குறோம். இதில் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு 3 லைன் ப்ளூ லைன் இருக்கு இல்லையா, இது வந்து சிபிஆர் லைனு, இது R1, மேலே இருக்கிற க்ரீன் வந்து R1, கீழே இருக்கிற ரெட்டு வந்து S1. ஓகேவா, ஸோ அது மாதிரி மேலே இங்கே R2 R3 இருக்குது, கீழே S2 S3 அந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து மந்த்லி சிபிஆர் லெவல்ஸை வந்து ப்ளாட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பொதுவாகவே சிபிஆரோட ரூல் அப்படின்னா என்னென்னா, இந்த சிபிஆர் லெவல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 3 லெவல் இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஷார்ட் போகிறதுக்கான வாய்ப்பு பார்க்கணும். அதாவது மார்க்கெட் வந்து கீழே போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கெல்லாம் நமக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனோ இல்லை ஏதோ ஒரு இண்டிகேட்டர் வந்து நமக்கு வந்து தெரிய வருதோ அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும். சரியா, அதாவது ஓவராலாக நம்மளோட இப்போ அந்த ட்ரெண்டுங்கிறது வந்து ஷார்ட் ட்ரெண்ட், அதாவது மார்க்கெட் கீழே போகுது, அது வந்து எந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி கொடுக்குதோ அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். ஆனால் நம்ம உங்களோட மைண்டு வந்து எப்படி இருக்குன்னா ஷார்ட் ட்ரெண்டு தான் போக போகிறோம் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்மாக இருக்கணும். அதே போல் இந்த சிபிஆருக்கு மேலே வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு, மார்க்கெட் வந்து லாங் போகுது, அதாவது மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் தேடணும். சரியா, அதாவது சிபிஆர் லெவலுக்கு கீழே இருந்தால் ஷார்ட்டு, இந்த லெவலுக்கு மேலே இருந்தால் லாங் அப்படின்னு நினச்சிக்கணும். ஆனால் இப்போ சிபிஆரோட லெவல் பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்குள்ளே இருக்குது, அதாவது இந்த ரேஞ்சு, இந்த சிபிஆர் ரேஞ்சுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால மந்த்லி நம்ம அந்த பிவோட் லெவலை வச்சு இப்போதைக்கு நம்மளால் எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க முடியாது அப்படின்னு இதில் வந்து நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம். ஓகேவா, சரி, அடுத்ததாக நம்ம வீக்லி லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். தென் அகெயின் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா செட்டிங்ஸில் போயிட்டு இந்த இதை வந்து டிசபிள் பண்ணிக்கங்க, மந்த்லி லெவல்ஸை வந்து டிசபிள் பண்ணிட்டு வீக்லி பிவோட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த லெவலை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க, ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வீக்லி பிவோட்ஸ் லெவல் வந்து வந்துருச்சு. சரியா, சிபிஆர் லெவல்ஸ் வந்து வந்துருச்சு. இது எதுக்காக அப்படின்னா இந்த வீக்குக்கு எந்த மாதிரி இருக்கும் லெவல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறது தான். இப்போ பாருங்கள், இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சிபிஆருக்கு மேலே தான் வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போது தாராளமாக இப்போ நீங்கள் வந்து இந்த வீக்குக்கான ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக லாங் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து நீங்கள் தேடலாம். சரியா, ஏன்னா இப்போதைக்கு ஷார்ட் ட்ரேட் பற்றி நீங்கள் யோசிக்கவே கூடாது. லாங் ட்ரேட், அதாவது நீங்கள் ஒரு பையராக இருந்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணலாம், செல்லராக இருந்தீங்கன்னா புட் ஆப்ஷனை செல் பண்ணுறதுக்கான வாய்ப்பை வந்து தேடலாம். ஸோ இதையே வச்சு நம்ம என்ன ஒரு கன்க்ளூஷன் வரலாம், இந்த வாரத்தில் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இந்த R1 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தாண்டியும் போகலாம். ஆனால் ரெசிஸ்டன்ஸ் லைன் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்குது, அதாவது 18,323 வந்து R1 அப்படிங்கிற லெவல் இருக்குது. அதிகபட்சமாக இந்த வாரத்தில் இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கலாம். அதே போல் சப்போர்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் 18,078 இது வந்து சப்போர்ட்டாக இருக்கலாம். இந்த டிசி டாப் சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட் லெவல் இருக்கு இல்லையா, இது வந்து சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா மார்க்கெட் நல்லாவே தெரியுது இல்லையா, மார்க்கெட் வந்து இப்படி மேலே போய்கிட்டே இருக்குது. ஸோ லாங் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து நம்ம இங்கே என்ட்ரி வந்து எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு வீக்லி கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா
லாங் போகிறதுக்கான வாய்ப்பை வந்து அதிகமாக நீங்கள் தேடலாம். இப்போதைக்கு ஷார்ட் போகிறதுக்கான வாய்ப்பை வந்து தேடக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஷார்ட் போகாது. ஒவ்வொரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆகி திரும்ப பார்த்தீங்கன்னா மேலே போகும். இது பாருங்கள், மார்க்கெட் நல்லா மேலே ஏறி இருக்கு, திரும்ப கொஞ்சம் கரெக்ட் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல் பேக்கு. ஓகேவா? எப்போதுமே லாங் ட்ரேடில் மார்க்கெட் வந்து மேலே போகிறப்ப என்ன ஆகும்னா கொஞ்சம் கரெக்ட் ஆகும், அதுக்கப்புறம் நல்ல ஒரு புல் பேக் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து திரும்ப கரெக்டாகி கீழே வரப்போ நிறைய பையர் வந்து அக்ரெசிவாக பை பண்ணுவாங்க, திரும்ப மார்க்கெட்டை வந்து புஷ் பண்ணி மேலே கொண்டு போவாங்க. சரியா? ஸோ அதனால் நீங்கள் வீக்லி கான்ட்ராக்ட் ஒன்று எடுக்கிறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இந்த சென்ட்ரல் பிவோட் ரேஞ்சுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணலாம், லாங் போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா என்னன்னு பார்த்துட்டு அது மாதிரி ஒரு ட்ரேட் எடுக்கலாம். சரி, ஓகே. இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, மந்த்லி வந்து எந்த மாதிரி ஒரு ட்ரேட் எடுக்க முடியாது. அதாவது மந்த்லி லெவல்ஸ் பார்க்கும்போது நமக்கு சரியான ஒரு கிளியர் வியூ இல்லை. ஆனால் வீக்லி அந்த பிவோட் லெவல் பார்க்குறப்ப நமக்கு லாங் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியான ஒரு ஐடியா நமக்கு கிடச்சிருக்கு. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா லாங் ட்ரேட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து தேடலாம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து ஓவராலாக 2 விஷயம் தெரிஞ்சிருச்சு. மந்த்லி வைஸ் எதுன்னு நமக்கு தெரியாது, சரியான வியூ டைரக்ஷன் நமக்கு சரியான டைரக்ஷன் வந்து தெரியல. பட் ஆனால் வீக்லி பார்க்கும்போது மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புங்கிறது வந்து இருக்குது அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அகைன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெய்லி பிவோட் அதை வந்து நான் வச்சு பார்க்குறேன். இப்போ இதில் போயிட்டு என்ன பண்ணுறேன்னா வீக்லி பிவோட்ஸை வந்து நான் டிசேபிள் பண்ணிட்டு டெய்லி பிவோட்டை வந்து நான் எனேபிள் பண்ணுறேன். ஓகே, தென் டைம் ஃப்ரேமை வந்து நான் 15 மினிட்ஸ் இல்லை 30 மினிட்ஸ் வந்து மாற்றிக்கிறேன். சரி, 15 மினிட்ஸாக நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, இதில் நமக்கு கரெக்டாக தெரியுது. இப்போ நம்ம அங்கே பாருங்கள், மார்க்கெட் இந்த இடத்துல ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அகெயின் மார்க்கெட் இதை க்ளோஸ் பண்ணி நல்லா இங்கே வந்து ஒரு ஹை, ஓகேவா, இந்த இடத்துல ஒரு க்ளோஸ் வச்சதும் இந்த லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த இடத்துல நீங்கள் வந்து எல்லாருமே பொதுவாக என்ன நினைப்பாங்க அப்படின்னா மார்க்கெட் லாங் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்பாங்க. அதே போல் மார்க்கெட் வந்து மேலே ஏறி இருக்கும், இந்த R1 கிட்டக வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ண மாதிரி என்ன பண்ணிட்டு திரும்ப கீழே இறங்கியிருக்கு. அகைன் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு திரும்ப பாருங்கள் இந்த இடத்துல நல்லா ஒரு க்ளோஸ், ஓகேவா, இந்த லெவலை தாண்டி ஒரு க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் மார்க்கெட் திரும்ப மேலே ஏறி இருக்கு, திரும்ப இந்த R1 டச் பண்ணிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. சரியா? ஸோ எப்போதுமே நீங்கள் வந்து இந்த ரூலை வந்து மெயினாக நினப்பு வச்சுக்கணும். இந்த சிபிஆர் லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லாங் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தேடணும். அதே போல் சிபிஆருக்கு கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஷார்ட் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா? நல்லா புரிஞ்சுங்க, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா இல்லையான்னு தான் பார்க்கணும். இதுக்கு மேலே போயிடுச்சு உடனே நான் வந்து லாங் ட்ரேட் எடுத்துடுறேன், அதாவது மேலே போகுதுன்னு நினச்சி நான் ஒரு ட்ரேட் எடுத்துடுறேன், இதுக்கு கீழே வந்துருச்சு உடனே நான் வந்து ஷார்ட் ட்ரேட் போயிடுறேன் அப்படின்னு போகக்கூடாது. உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா தெரியும், அதாவது ப்ரைஸ் ஆக்ஷனை யூஸ் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது இண்டிகேட்டரை வந்து அடிஷ்னலாக யூஸ் பண்ணி அங்கே வந்து உங்களுக்கு என்ட்ரி கிடைக்குதான்னு பார்த்துட்டு அப்புறம் தான் நீங்கள் வந்து அங்கே வந்து என்ட்ரி கொடுக்கணும். சரியா? ஸோ இப்போ வந்து டெய்லிலையும் பார்த்துட்டீங்க. ஸோ ஓவரால் நீங்கள் மார்க்கெட்டோட கண்டிஷனை பார்க்குறப்ப என்ன ஆகுது, மார்க்கெட் வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்குது. 15 மினிட்ஸ் அந்த டைம் ஃப்ரேமில் வச்சு பார்க்குறீங்க, மேலே போயிட்டு இருக்கு, நல்லாவே தெரியுது இல்லையா, ப்ரைஸ் வந்து மேலே போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? லோ ஹை வச்சிருக்கு, இது வந்து ஹையர் லோ ஃபார்ம் ஆயிருக்கு, அப்புறம் ஹையர் ஹை, திரும்ப ஒரு ஹையர் லோ, அதுக்கப்புறம் ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. சரியா? ஸோ மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு முடிவுக்கு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி தான் சிபிஆரை வந்து நீங்கள் வந்து பிரித்து பார்க்கணும். அதாவது மந்த்லி சிபிஆர் வச்சா அந்த லெவல் வந்து எங்கே இருக்குது, வீக்லி சிபிஆரை வந்து பிளாட் பண்ணால் அந்த லெவல் வந்து எங்கே இருக்குது, அதுக்கப்புறம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வந்து நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கலாம். ஸோ நமக்கு இன்னைக்கு வந்து இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியும், ஏற்கனவே நம்ம வந்து டெய்லி அது மந்த்லி பிவோட்டும் பார்த்துருப்போம், வீக்லி பிவோட்டும் பார்த்துட்டோம். மந்த்லியில் வந்து நமக்கு டைரக்ஷன் சரியான கிளியராக இல்லை, ஆனால் வீக்லி பிவோட் பாயிண்ட் அந்த லெவலை வச்சு பார்க்குறப்போ மார்க்கெட் லாங் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு கொடுக்குது. அப்படி இருக்கிறப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க, டெய்லி பிவோட் லெவல் வந்து உங்களுக்கு பிளாட் ஆகும்போது மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வச்சு இந்த பிவோட் லெவலுக்கு மேலே க்ளோசிங் ஆயிருக்கு. அப்படிங்கிறப்போ தாராளமாக உங்களுக்கு 2 விஷயம் வந்துருச்சு. வீக்லி பிவோட் லெவலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிஆருக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, டெய்லி பிவோட் ரேஞ்சிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிபிஆருக்கு மேலே வந்து ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ தாராளமாக இங்கே வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? ஏன்னா நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஸ்டாப் லாஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டாப் சென்ட்ரல் பிவோட் ரேஞ்ச் வச்சிருக்கலாம், அப்படி இல்லைனா இந்த மிடில் இந்த சென்ட்ரல் பிவோட் ரேஞ்ச் இருக்குல்ல இந்த லெவல் வச்சிருக்கலாம். இதில் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு அகைன் ஒரு நல்ல ஒரு ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கரெக்டான ஒரு ரிஸ்க் ரிவார்டு ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிருக்கலாம். சரியா? அகைன் மார்க்கெட் வந்து கரெக்டாக ஆனிச்சு அப்படின்னா இந்த லெவல் ஏற்கனவே இந்த லோ இருக்கு இல்லையா, இந்த டே லோ இருக்கு இல்லையா, இதை வந்து பிரேக் பண்ணி கீழே வந்தால் மட்டும் தான் அடுத்து நீங்கள் ஷார்ட் போகிறதுக்கான வாய்ப்பை தேடணும். அதாவது இந்த சிபிஆர் லெவல் இருக்கு இல்லையா, இந்த சிபிஆர் லெவலையும் பிரேக் பண்ணி கீழே வந்தால் மட்டும்தான் ஷார்ட் போகிறதுக்கான வாய்ப்பை வந்து நீங்கள் தேடணுமே ஒழிய அதுக்கு முன்னாடி மார்க்கெட் இந்த கீழே இறங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து அதாவது ஷார்ட் போகணும் அப்படிங்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் வந்து தேடக்கூடாது. சரியா?
ஸோ உங்களோட வியூ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வந்து ஒரு என்ட்ரி கிடைக்கிறப்போ நீங்கள் அந்த ட்ரேடை வந்து எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் சிபிஆரை வந்து அந்த 3 லெவலையும் பிரித்து பார்க்க கற்றுக்கணும். மந்த்லி லெவலில் வந்து நமக்கு எப்படி இருக்குது, வீக்லி லெவலில் வந்து நமக்கு எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி பிவோட் லெவலுக்கு மேலே அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, இது மூணுத்தையும் கம்பைன் பண்ணி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பொசிஷன்ஸை ஹோல்டு பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல ப்ராஃபிட்டில் வந்து க்ளோஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.